வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்மேட்டிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டைல் கைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஃபிக்மாவோ இல்லை கேன்வாவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டூல்ஸில் யூஸ் பண்ணி அவரோட ப்ராடக்ட் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோடைப்பை மட்டும்தான் வந்து கிரியேட் பண்ணுவார். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், டெவலப்பர் கையில் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை நான் வந்து டெவலப் பண்ணணும். அப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, டெக்ஸ்ட் கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு, டெக்ஸ்ட் என்ன சைஸ்ல யூஸ் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே டெவலப்பர் கையில வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டைல் கைடுன்னு சொல்றாங்க. ஸ்டைல் கைட்ஸுங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட். இதை எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, விஷுவல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ப்ராடக்டோட விஷுவல் மீன்ஸ் என்ன சொல்றோம், நம்ம பட்டன்ஸ் நேவிகேஷன்ஸ் பாக்ஸ் இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்றது விஷுவல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்றது வந்து விஷுவல். அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போதே பார்த்துருந்தோம் போன வீடியோவில் பிராண்டிங்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லியான மெசேஜ் இந்த மாதிரி இது வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதை எதை என்ஷூர் பண்ணுதுன்னா, எல்லா ஸ்க்ரீனுமே லைக் வந்து இந்த நேவிகேஷன் பாருங்கிறது த்ரூ அவுட் த ஆப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் ப்ளூ கலர்ஸ் பட்டன்ஸ் வச்சேன்னா த்ரூ அவுட் த ஆப் வந்து எனக்கு ப்ளூ கலர் பட்டனாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா நேவிகேஷன்ஸ் பாரு அந்த காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபார்ம் வந்து ஒரு ப்ளூ கலர்ல ரெடி பண்றோம், பேக்ரவுண்ட்ஸ் வந்து கிரேல இருக்குன்னா எல்லா ஃபார்ம்ஸோட டிசைனுமே எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூசர் இன்ட்ராக்ஷன் இந்த கன்சிஸ்டன்சியை வந்து எனக்கு வந்து என்ஷூர் பண்ணணும் ஸ்டைல் கைடு. அடுத்து ஸ்டைல் கைடு வந்து நம்ம சொல்ற ஸ்டைல் கைடு வந்து இட்ஸ் ஆக்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ் ஃபார் டிசைனர் அண்ட் டெவலப்பர். நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம வெறும் ப்ரோட்டோடைப் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவோம். அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கிட்ட சொல்ல போறோம், அந்த வெப்சைட் டிசைனர் கிட்டேயோ இல்லை வந்து டெவலப்பர் கிட்டேயோ தான் வந்து சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ அதான் ஸ்டைல் கைட்னா மெயினாக நம்ம கான்செப்ட் என்ன, நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து டெவலப்பருக்கு தெரிய வைக்கிறோம். ஸோ த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் ஆகணும். இதுதான் ஸ்டைல் கைடு. ஓகே. ஸோ அந்த ஸ்டைல் கைடு யூஸ் பண்ணுற பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த விஷுவல் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகணும். மூணாவது வந்து இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு டிசைனர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, கோடிங் போட்டுட்டு இருக்காருன்னா, ஒரு பேஜ்ல வந்து ஒரு ஃபாண்ட்லயும், இன்னொரு பேஜ் இன்னொரு ஃபாண்ட்லயும், ஒரு பேஜ் கலர் பட்டனு, ஒரு இது கிரீன்லயும், இன்னொரு பேஜ் இது ப்ளூலயும், இந்த மாதிரி டிசைன் டிசிஷனை வந்து அவர் மேக் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துரும், இப்படிதான் நீங்க பண்ண போறீங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து இப்படிதான் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதோட யூசபிலிட்டியும் பிராண்ட் ரெகக்னைசேஷனும் யூசருக்கு மத்தியில வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், புதுசா யாராவது ஒருத்தவங்க டெவலப்பரா வராரு அப்படின்னா அவரால் ஈஸியா டிசைன் ரூல்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு காம்பனன்ட்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கலர் பேலட். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், ஏஷியன் கலர்ஸ் எல்லாமே வந்து டெவலப்பர் கிட்ட வந்து சொல்ல போறோம். ஸோ நான் பிரைமரி கலரா ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்டரி கலரா எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும், எல்லா பேஜையும் கிரியேட் பண்றப்ப இந்த ப்ளூ அண்ட் எல்லோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டிப்போகிராஃபி. டிப்போகிராஃபில நமக்கு தெரியும் ஃபாண்ட் ஃபேமிலி என்ன, ஃபாண்ட் சைஸ் என்ன, வெயிட் என்ன. ஸோ தான் நான் வந்து H1க்கு எப்பயுமே நான் பாப்பின்ஸ் 24 பிக்சல் போல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் எந்தெந்த பேஜ்லாம் கிரியேட் பண்றாரோ அந்த இடத்துல ஃபுல்லா எனக்கு இந்த ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் ஆகணும். அதேதான். அடுத்த லோகோ பார்த்தோம்னா லோகோவோட சைஸ் அதோட பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி சொல்றேன். லோகோ வந்து எனக்கு 120 பிக்சல் வைடா இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்றேன். அப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா, ஸ்கெட்சா ரொட்டேட் லோகோ வந்து நம்ம ரொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த லோகோவை சுற்றி எனக்கு வந்து 10 பிக்சல்ஸ்ல வந்து கேப் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யூஐ காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா பட்டன்ஸ், இன்புட் ஃபீல்டு, ட்ராப் டவுனு, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். ஸோ பிரைமரி பட்டன் எனக்கு எப்பயுமே எப்படி இருக்கணும், ப்ளூ பேக்ரவுண்டாகவும் அண்ட் ஒயிட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும். செகண்டரி பட்டன் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல ப்ளூ பார்டர்ல. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட தெரிவிக்கிறது தான். அடுத்து ஐக்கன்ஸ் பார்த்தோம்னா ஐக்கனோட ஸ்டைலு அதோட சைஸ் அலைன்மெண்ட்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். எல்லா ஐக்கன்ஸுமே வந்து அவுட்லைன் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு இதுக்குமே சைஸ் வந்து 24 பிக்சல்ஸ் வந்து மஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து லேஅவுட்ஸ் அண்ட் கிரிட்ஸ். லேஅவுட்ஸ் நம்ம வந்து வெரி ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துருப்போம், 2 காலம் லேஅவுட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா
இங்கிட்டு ஃபுல்லா சைட்ல கார்னர்ல இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் வந்து 3 பேஜ் லேஅவுட்ஸ், இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம்னா இங்கிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும், கீழே ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஜ் லேஅவுட்ஸ் அண்ட் கிரிட் சிஸ்டம் பத்தி வந்து சொல்றா அது. சரியா? ஸோ அந்த ஸ்பேசிங் எவ்வளோ விடணும்? இப்போ ஒரு கன்டென்ட்டுக்கு இப்போ இங்கிட்டு 2 லேஅவுட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோமா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இங்க ஒரு கன்டென்ட் இருக்கு, இங்க ஒரு கன்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துக்கு நடுவுல எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் அண்ட் பேடிங்கு, கிரிட் இதுல வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுவோம். அலைன்மெண்ட்ஸை பத்தி இந்த இடத்துல வந்து பேசுவோம். ஸோ எனக்கு வந்து மார்ஜின் வந்து 16 பிக்சல் வந்து எல்லா கார்ட்ஸுக்கும் நடுவுல இருக்கணும். அந்த மாதிரி சொல்றோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து டோன் அண்ட் வாய்ஸ். டோன் அண்ட் வாய்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்மலா, ஃப்ரெண்ட்லியா, ப்ரொஃபஷனலா கொடுக்கணும். நம்ம யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் ப்ராசஸ்ட் பதிலா ஆல் செட் யுவர் ரெக்வஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட். இன்ட்ராக்ஷன் கைட்லைன்ஸ். ஸோ இன்ட்ராக்ஷன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு பட்டன் அமுக்குறேன் அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து ஒரு தப்பா ஒரு இது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு இல்லாமல் கொடுத்தேன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டேன்னா அது வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ கைடு வந்து நம்ம முன்னாடி பர்பஸ் பார்த்தோம்ல. ஸோ அந்த கண்டென்ட் தான் இதுலயும் இருக்கு. நீங்க அதை பார்த்துக்கோ. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் பார்த்தது என்னன்னா, ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏதோ டூல்ஸ் யூஸ் பண்ணி பிக்மாவோ கேன்வாவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் யூஸ் பண்ண எலமெண்ட்ஸோட சைஸு, கலரு, அதோட டெக்ஸ்ட் சைஸு, பிக்சல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா டெவலப்பர் கிட்ட டெவலப் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், நல்ல ஒரு யூசபிலிட்டியா இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ற விதமாக தான் இதெல்லாம் பண்றாங்க.